நமக்கு மந்திரத்தை பற்றி அதிகபட்சமாக தெரிஞ்சது என்னவா இருக்கும்? மந்திரம்னா ஒரு யாகம் நடக்கிற இடத்துல நடக்கும், இல்லைன்னா ஒரு கோவிலில் அர்ச்சனையாக பார்த்துருப்போம். நம்ம பேரை சொன்னோம்னா நமக்கான தேவை என்னன்னு சொல்லிட்டோம்னா யாரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மந்திரங்கிறது அதுவா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அது ஒரு ஒலி அறிவியல். ஒவ்வொருத்தருமே பயன்படுத்த முடியும், மதங்களை எல்லாம் கடந்து. அந்த ஒலி அறிவியல் யாருக்கு தெரியுதோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய 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 மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி என்னங்க ஒலி அறிவியல்? ஒரு மந்திரம்னா எங்கே உயிர் கொடுக்கணும், மந்திரம் என்னென்ன இடத்துல எப்படி எப்படிலாம் வேலை செய்யும், நம்முடைய நோக்கத்துக்கும் அந்த மந்திரத்துக்கும் என்ன தொடர்பு, அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான அறிவியல் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருமே தனக்குத்தானே தான் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறத தீர்மானித்து அதை ஜெயிச்சிக்கிற தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாங்க மந்திரத்தோட வீரியம். மந்திரத்தோட இந்த அறிவியல் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். சாதிக்க முடியாததுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் பொருந்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை எல்லாராலையும் வாழ்ந்துட முடியும்.